எபிசோட் 283. ஆதன் சொன்ன பதிலை கேட்டு ஒரு பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது. நீ என்ன பெரிய மாஸ்டர் நினைப்பாதன், தோத்து போக போறவனுக்கு போய் ஜெயிச்சிருவான்னு நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்க என்று கேட்டது. ஆதன் வேகமாக திரும்பி பார்த்தான். ஆதனின் முகம் கோபமாக மாறியது. அங்கிருந்த அனைத்து மக்களும் திரும்பி ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அது வேறு யாரும் இல்லை, இதற்கு முன்பு அங்கு பேசிக் கொண்டிருந்த 2 எக்ஸ்பர்ட்களில் ஒருவன் தான். அதை பார்த்த ஏகன், ஆகா, ஆதன் அப்புறம் பார்த்துக்கலான் இருந்தோம், ஆனா இப்பவே ஒருத்தன் கேட்டுட்டான். சரி, இவங்களுக்குள்ள ஏதாவது வாக்குவாதம் வருதான்னு பார்க்கலாம். அப்படி வந்துச்சுன்னா அதை அப்படியே சண்டை போட்டு முடிவு எடுத்துடலான்னு சொல்லிடலாம் என்று நினைத்து வஞ்சகமாக சிரித்தார். அந்த சமயத்தில் அருண் சற்று பின்தங்கியே இருப்பது போல்தான் இருந்தான். தயாளன் சற்று அவனை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தான். அருண் தோல்வியடைய போகும் நேரம் போல இருந்தது. அந்த அளவுக்கு அருணின் அட்டாக் மற்றும் உடல்நிலை தடுமாறிக் கொண்டிருந்தது. அப்போது ஆதன் அந்த எக்ஸ்பர்ட்டை பார்த்து முறைத்தான். அந்த எக்ஸ்பர்ட் 6வது லெவலில் இருந்தான். இருப்பினும் ஆதன் அந்த வீரனை பார்த்து, நான் ஓங்கிட்டே பேசிட்டு இருந்தேன், எதுக்கு இப்படி அடுத்தவங்க பேச்சுல மூக்கு நுழைக்கிற என்று கோபமாக கேட்டான். ஓஹோ, சாரு பேசும்போது நாங்க குறுக்க பேசினா என்னை அடிச்சு கொண்டுருவீங்களோ? என் ஒரு அட்டாக் உன்னால தாங்க முடியாது, நீ எல்லாம் என்னை எதிர்த்து பேசுறியா என்று திமிராக கூறினான் அந்த வீரன். டேய், யாரா நீ கோமாளி? உன் அட்டாக் ஒண்ணு கூட நான் சமாளிக்க முடியாதுன்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்க. நானே கொலவெறியில தான் நின்றுட்டு இருக்கேன், நீ தேவையில்லாம பேசி என்னை கோபப்படுத்தாம போயிடு என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட அந்த வீரனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. ஏண்டா, நீ 4 பேரை ஜெயிச்சிட்டா பெரிய வீரன் நினைச்சிட்டு இருக்கியா? இருக்குது 3வது எக்ஸ்பர்ட் லெவலு, இதுல நீ ஏன் சக்தியை சமாளிச்சிருவியா? இது உனக்கே வேடிக்கையா இல்ல என்று கேட்டான். அந்த வீரன் உடம்பிலிருந்து சக்தி ஆற்றல் வெளியே வந்தது. அவன் கண்கள் முழுக்க கோபம் நிறைந்திருந்தது. அவன் 6வது எக்ஸ்பர்ட் லெவலில் இருந்தாலும் அவனது சக்தி ஆற்றல் அந்த அளவுக்கு பெரிதாக இல்லை என்பதுதான் உண்மை. இருப்பினும் ஆதன் 3வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருப்பதால் அவனை வீழ்த்தி விடலாம் என்று எண்ணிக்கொண்டு திமிராக பேசிக் கொண்டிருந்தான். அதை கேட்ட ஆதன், அப்படியா சொல்ற? அப்போ சக்தி என்னன்னு நானும் பார்க்க விரும்புறேன், இரு, இதுக்கு ஒரு வழி பண்றேன் என்று கிண்டலாக கூறிவிட்டு தணிகைநாதனை பார்த்து, ஐயா, உங்ககிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அதுக்கு நீங்க ஒப்புதல் கொடுக்கணும் என்று கேட்டான். தணிகைநாதன் ஆதனை பார்த்து, என்ன விஷயம் சொல்லு என்று கேட்டார். எனக்கு இந்த 6வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன் கூட சண்டை போடணுங்க. இந்த பேட்டிலுக்கும் இப்போ நடக்கிற போட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதே மாதிரி எங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டைக்கு நடுவுலையும் யாரும் வரக்கூடாதுங்க. இது சாத்தியமாங்கயா என்று பணிவுடன் கேட்டான் ஆதன். அதை கேட்ட அங்கிருந்த மக்கள் வேகமாக திரும்பி தணிகைநாதன் முடிவு என்னவாக இருக்கும் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் அருண் மற்றும் தயாளன் சண்டையை விட்டுவிட்டு ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். தணிகைநாதன் அங்கு நின்று கொண்டிருந்த வீரனையும் ஆதனையும் பார்த்தார். அப்போது இருவரும் ஒருவருக்கொருவர் கொலைவெறியோடு நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு மதுரா அகாடமி பொறுப்பாளரை அழைத்து இது விஷயமாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள், இந்த ஆதனுக்கு 2-3 போட்டி ஜெயிச்சதால யாரை வேணாலும் ஜெயிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. இருந்தாலும் இவன் தைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இவனை விட அந்த வீரன் 3 லெவல் அதிகமா இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் கூட சண்டை போடணும்னு பாக்குறான். இது ஒரு விதத்துல பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தாலும் ஆதன் அவசரப்படுறானோன்னு தோணுது என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே ஆதனின் வீரத்தை பற்றி சிலரும் ஆதனின் முன்கோபத்தை பற்றி சிலரும் என்று அவனை போற்றிக் கொண்டும் தூற்றிக் கொண்டும் இருந்தார்கள். அப்போது அந்த மதுரா அகாடமி தலைமை பொறுப்பாளரிடம் தணிகைநாதன் பேசிவிட்டு வந்து ஆதனை பார்த்து, ஆதன், நீ உண்மையதான் சொல்றியா? அவ கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு முழு விருப்பமா என்று மீண்டும் ஒருமுறை கேட்டார். தணிகைநாதனுக்கு ஆதன் 6வது எக்ஸ்பர்ட் வீரனிடம் சண்டை போட்டு இருந்தாலும் காயப்பட்டாலும் அடுத்த போட்டியில் அவனால் பங்கெடுக்க முடியாது என்பதால் அவருக்கு அது சந்தோஷம்தான். இருப்பினும் அனைத்து மக்களின் முன்பும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நடித்துக் கொண்டிருந்தார். ஆதன் அவனது முடிவில் தீர்க்கமாக இருந்தான். அவன் தணிகைநாதனை பார்த்து, நான் அவன் கூட சண்டை போட தயாரா இருக்கீங்க என்று கூறினான். அப்படியா? அப்ப உங்க 2 பேர் சண்டையிலையும் மதுரை அகாடமி குறுக்க வராது. நீங்க 2 பேரும் அந்த சண்டை போடும் மேடையில சண்டை போட்டுக்கலாம் என்று உத்தரவு கொடுத்தார் தணிகைநாதன். அதன் பிறகு ஆதன் திரும்பி அந்த 6வது எக்ஸ்பர்ட் வீரனை முறைத்துவிட்டு தனது காலை தரையில் அழுத்தி பறந்து சென்று அந்த 100 மீட்டருக்கு அந்த பக்கம் இருந்த மேடையில் நின்றான். அதை பார்த்த அந்த வீரனும் அதே போல் சென்று ஆதனுக்கு எதிரில் நின்றான். அப்போது ஆதன் அந்த வீரனை பார்த்து, நீ என்ன சொன்ன? ஒரே அட்டாக்ல எனக்கு கொன்றுவியா? அப்படின்னா அதை நான் பார்த்தே ஆகணும். அதனால நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், முடிஞ்சா என்ன கொல்லுவா என்று சவால் விட்டான். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த பக்கம் நடக்கும் அருண் மற்றும் தயாளன் சண்டையை விட்டுவிட்டு அனைவரும் திரும்பி ஆதனையும் அந்த 6வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன் சண்டையையும் மும்முரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஏகன், இந்த ஆதன் வீரன் தான், எப்படியோ இந்த வீரனை சமாளிக்கிற அளவுக்காக அவனுக்கு சக்தி ஆற்றல் இருக்கும். இருந்தாலும் இவன் இப்படி சவால் விடுறதுக்கு இவன் அடி வாங்கிட்டு தான் வெளியே வர போறான் என்று நினைத்தார்.
அப்போது பருள் தனது டிவைன் சென்ஸ் மூலமாக ஆதனிடம், அவனோட எக்ஸ்பர்ட் லெவல் உன்னோட அதிகமா இருக்காதன், அதனால கொஞ்சம் பார்த்து சண்டை போடு என்று எச்சரித்தாள். அதை கேட்ட ஆதன் திரும்பி பருளை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு சரி என்று தலையசைத்தான். அப்போது பருளும் தலையை இசைத்தாள். பருளுக்கு ஆதன் மீது நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் அவன் 5வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை 2 அட்டாக்கில் வீழ்த்தினான் என்று. இருப்பினும் 5வது லெவல் வீரனுக்கும் 6வது லெவல் வீரனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று எண்ணித்தான் பருள் சற்று பதட்டத்துடன் இருந்தாள். அது மட்டுமின்றி அந்த வீரன் இதற்கு முன்பு நடந்த 2 போட்டியிலும் வெற்றி பெற்று வந்துள்ளான். அத்துடன் அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் போலவும் தோற்றத்துடன் இருந்தான். அதுதான் பருளுக்கு மிகவும் பயமாக இருந்தது. தனக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் பருளை பார்த்து ஆதன் தனது டிவைன் சென்ஸ் மூலமாக, நீ எதுக்கும் கவலைப்படாம இரு, அவனால் என்னை எதுவும் பண்ண முடியாது என்று கூறினான். அதை கேட்டதும் பருளும் சரியென்று தலையசைத்தாள். அப்போது அந்த வீரன் ஆதனின் பேச்சை கேட்டு கிண்டலாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு, உனக்கு அவ்வளோ தைரியமாடா சின்ன பயல, இன்னைக்கு தாண்டா அவன் கடைசி நாளா இருக்க போது என்று கூறிவிட்டு தனது சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அந்த லைட் சக்தி ஆதனை நோக்கி கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்துவிட்டது. அது ஆதன் சந்தித்த முதல் 2 எக்ஸ்பர்ட் வீரர்களின் சக்தியை விட மிகவும் வலிமை வாய்ந்த லைட் சக்தியாக உணர்ந்தான். ஆதன் அதை பார்த்து எதுவும் செய்யவில்லை. அந்த சக்தியை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். அப்போது அவனை சுற்றி 9 லைட் ரேஸ் வட்டமிட்டு அந்த 9 லைட் ரேஸில் இருந்து ஒரு சக்தி வெளியே வந்தது. அந்த சக்தி சற்றும் தாமதிக்காமல் அந்த வீரனின் லைட் சக்தியில் சென்று மோதியது. ஆதன் சக்தி பட்ட அடுத்த நிமிடம் அந்த லைட் சக்தி மெல்ல மெல்ல அதை உடைக்க ஆரம்பித்தது. முடிவில் அந்த லைட் சக்தியை ஆதன் லைட் ரேஸ் சக்தி சுக்குநூறாக உடைத்து காற்றில் பறந்து சென்றது. அதை பார்த்த அந்த வீரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவனை விட அங்கிருந்த மக்களுக்கும் மற்ற எக்ஸ்பர்ட்களுக்கும் அந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மாஸ்டர்களுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. நீ 6வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனா, உன்னோட சக்தி என்னன்னு நானும் பாக்குறேன் என்று ஆதன் கூறிவிட்டு மீண்டும் அவனை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தான். அப்போது ஆதனை நோக்கி சிவப்பு நிறமான லைட் வேகமாக வட்டமிட்டது. அதை பார்த்த அந்த வீரன் அடுத்து ஆதன் என்ன செய்ய போகிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது திடீரென்று சிவப்பு நிறமான லைட் சக்தி அந்த வீரனை தாக்க சென்றது. அந்த சக்தியை 4வது அல்லது 5வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனால் தாங்க முடியாது என்பது அங்கிருந்த அனைவரும் பார்த்தே தெரிந்து கொண்டார்கள். அந்த வீரனுக்கும் அந்த சக்தியை பார்த்து அதிர்ச்சியாக இருந்தது. இருப்பினும் அவன் ஒரு குத்து சக்தியை எடுத்து அந்த லைட் சக்தியை தாக்கினான். 2 சக்திகளும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டது. அது மிகப்பெரிய சத்தத்தையும் அதிர்வையும் உண்டு பண்ணியது. அப்போது ஆதனின் சக்தி அந்த வீரனின் உடம்பை உழுக்க ஆரம்பித்தது. அப்போது அவனது உடலில் இருக்கும் உள்ளுறுப்புகள் எல்லாம் சேதமடைவதை உணர்ந்தான் அந்த வீரன். அப்போது அவன் வயிற்றை பிரட்டிக் கொண்டு ரத்தம் வரப்போவதையும் உணர்ந்தான். அவனுக்கு அப்போதுதான் ஆதனின் சக்தி வலிமை புரிந்தது. அவன் அதை பார்த்து வியந்து போனான். ஏனென்றால் ஒரு 3வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன் இவ்வளவு வலிமையானவனாக இருக்கிறான் என்று ஆச்சரியமாக ஆதனை பார்த்து கொண்டிருந்தான். ஆதன் அந்த வீரனை பார்த்து, என்னப்பா நீ என்ன ஒரே அட்டாக்ல கொன்றுவேன்லாம் பேசிட்டு இருந்த, இப்போ 2 அட்டாக் ஆச்சு இன்னும் கொல்லாம இருக்க? ஓஹோ, சும்மா விளையாட்டுக்கு சண்டை போட்டு பாக்குற, கரெக்டா? இதுக்கப்புறம் தான் நீ என் கூட உண்மையா சண்டை போட போற, நான் சொல்றது சரிதானே என்று கிண்டலாக கேட்டான். ஆதன் அந்த கேள்வியை கேட்டுவிட்டு அந்த வீரனை நோக்கி நடந்து சென்றான். அப்போது ஆதன் தனது லைட் சக்தியை வைத்து தாக்கிக் கொண்டே முன்னால் சென்றான். அந்த சக்திகள் வேக வேகமாக சென்று அந்த வீரனின் மீது சுத்தியலை வைத்து தாக்குவது போல தாக்கிக் கொண்டே இருந்தது. அதனால் அந்த வீரனால் அந்த சக்தியை தாங்க முடியாமல் பின்னால் சென்று கொண்டே இருந்தான். அப்படியே பின்னால் சென்ற அந்த வீரன் அந்த பெரிய மேடையில் இருந்து கீழே விழுந்தான். அப்போது ஆதன் ஒரு லைட் சக்தி அந்த வீரனின் மீது பட்டதும் அவன் வாயிலிருந்து ரத்தம் வந்துவிட்டது. இருப்பினும் அவன் உடல் பலம் வாய்ந்தவனாக இருந்ததால் மெல்ல எழுந்து நின்றான். அவன் உடம்பு முழுக்க வேர்த்து ஊற்றியது. அப்போது ஆதன் தனது லைட் சக்தியை வைத்து அந்த வீரனின் கால் முட்டியில் அடித்ததும் அந்த வீரன் தடுமாற ஆரம்பித்தான். அவனால் அந்த வலியை சற்றும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதை பார்த்த ஆதன், ஏண்டா டே, நீ இந்த சக்தியை வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட சத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தியா என்ன என்று கிண்டலாக கேட்டான். அந்த வீரன் அங்கிருந்து அனைவரையும் சுற்றி சுற்றி பார்த்தான். அங்கிருக்கும் அனைவரும் இவர்களது சண்டையை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வீரனுக்கு ஒரு 3வது எக்ஸ்பர்ட்டிடம் நாம் தோற்றுவிட்டோம் என்று அவமானமாக இருந்தது. இருப்பினும் இது அவனை தேடிக்கொண்டது என்பதால் இதிலிருந்து தப்பித்தால் போதும் என்று எண்ணத்திற்கு வந்துவிட்டான். அதை பார்த்த ஏகன் தனது இடத்திலிருந்து எழுந்து நின்றார். அதை பார்த்த அங்கிருந்த அனைத்து மாஸ்டர்களும் அவரவர் இடத்திலிருந்து எழுந்து நின்றார்கள். நாம தான் ஆதனை தப்பா இடம் போட்டுட்டோம். அவன் உண்மையாலுமே ரொம்ப சக்தியாற்றல் மிக்கவன் தான். அப்ப பாலன் ஆதனை பத்தி சொன்னது உண்மைதான். இவன் 4வது எக்ஸ்பர்ட் ரேங்கிங்ல இருக்கிறது எந்த ஒரு தப்பும் இல்ல என்று நினைத்தார் ஏகன். அங்கிருந்த மக்களும் ஆதனை திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த வீரன் ஆதனை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டு தப்பித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்டது. மறுபக்கம் சோமனுக்கும் ஒரு பீமன் வம்சத்து வீரனுக்கும் சண்டை வந்தது. சோமன் அந்த வீரனை பார்த்து,
என்னடா எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டா வர்ற, ஏன் உடம்பு இப்படி வேர்த்திருக்கு என்று கிண்டலாக கேட்டான். சோமன் கேட்ட அடுத்த நிமிடம் அந்த வீரன் தனது லைட் சக்தியை எடுத்து சோமனை தாக்கினான். சோமன் பறந்து சென்று விழுந்தான். அப்போது அந்த வீரன் சோமனை பார்த்து, சண்டை போட வந்துட்டு எதுக்குடா வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்க, வாடா இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என்று கூறிவிட்டு மீண்டும் ஒரு லைட் சக்தியை வைத்து தாக்கினான். அதை பார்த்த சோமன் டக்கென்று அந்த பக்கம் சென்றான். அப்போது அந்த சக்தி வேகமாக சென்று அந்த தரையில் விழுந்தது. அடுத்த நிமிடம் அங்கு மிகப்பெரிய பள்ளமை உருவானது. அதை பார்த்த சோமன் பேரதிர்ச்சி அடைந்தான். அந்த பீமன் வம்சத்து வீரன் குள்ளமாக இருந்தான். அதை பார்த்த சோமன் சிரித்துக் கொண்டே எழுந்து அந்த வீரனை பார்த்து, ஏண்டா உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சா, இது முடிச்சிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போகணுமா, அதனாலதான் இப்படி வேக வேகமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கியா என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டதும் அந்த வீரனுக்கு கோபம் வந்து விட்டது. அவன் சோமனை பார்த்து, டேய் வார்த்தையை பார்த்து பேசு, நான் பீமன் வம்சத்தாளு. அங்க எங்க தலைவன் உன் நண்பன் ஆதனை கொலை வெறியோடு இருக்காரு. இங்க உன்னை கொல்றதுக்கு நான் கொலை வெறியோட வந்திருக்கேன். இதுக்கு நடுவுல பேச்சுவார்த்தைலாம் இல்ல. உனக்கு வலிக்காம சாகணும்னா சொல்லி டக்குன்னு உன்னை கொண்டுறேன். இல்லனா இந்த சண்டை தான் இந்த மதுரை அகாடமியோட ரொம்ப கொடூரமான சண்டையா இருக்கும் என்று கூறினான். ஓஹோ, நீ பீமன் வம்சத்தாளா, அதனாலதான் இவ்வளவு கொந்தளிக்கிற. இருந்தாலும் யாரெல்லாம் மிரட்டுறதுன்னு ஒரு நியாயம் இல்லையாடா. ஏண்டா குள்ள கத்திரிக்கா, நீ மிரட்டினா நான் பயந்துருவனா? சரி வாடா சண்டை போட்டு பாத்துக்கலாம் என்று கூறினான் சோமன். அதை கேட்ட அந்த வீரனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் தனது லைட் சக்தியை எடுத்து தாக்கினான். சோமன் அதை எளிதாக தட்டிவிட்டான். அதன் பிறகு சுத்தியில் சக்தியை வைத்து தாக்கினான். சோமன் தனது பிரம்பை சாட்டையாக மாற்றி அதை பிடித்து இழுத்து தூக்கி எறிந்தான். அப்போது அந்த வீரன் வாள் எடுத்து வந்து சோமனுடன் சண்டை போட்டான். அப்போது சோமன் தனது பிரம்பை வைத்து தடுத்துக் கொண்டிருந்தான். திடீரென்று அந்த பிரம்பை சாட்டையாக மாற்றும் போது அந்த வீரன் சோமனை நெஞ்சில் மிதித்தான். சோமனும் 2-3 அடி பின்னால் சென்று விழுந்தான். சோமன் அந்த வீரனை எப்படி வெல்லப் போகிறான்? எக்ஸ்பர்ட் பேட்டிலில் வந்த அந்த பெரிய சத்தம் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? எபிசோட் 284. சோமனை அந்த வீரன் அடித்து கீழே தள்ளிவிட்டு என்னடா என்னமோ வசனம்லாம் பேசின, இப்போ இப்படி விழுந்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்க என்று கிண்டலாக கேட்டுவிட்டு சிரித்தான். அதை கேட்ட சோமன், இருடா 2 அடி தானே அடிச்சிருக்க, ஏதோ என்ன ஜெயிச்ச மாதிரி சத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க, இரு வர்றேன் என்று கூறிவிட்டு எழுந்தான். அதை பார்த்த அந்த வீரன் வாளை எடுத்து சோமனை மீண்டும் தாக்க வந்தான். அப்போது சோமன் அந்த வீரனின் கையை பிடித்தான். அந்த வீரன் அதிர்ச்சியோடு திரும்பி சோமனை பார்த்தான். அப்போது சோமன் ஓங்கி அந்த வீரனின் நெஞ்சில் உதைத்தான். அந்த வீரன் தரையில் தரைத்துக் கொண்டே 50 அடி தூரம் சென்று விழுந்தான். அவன் மீண்டும் தரையிலிருந்து எழுந்து அந்த வாளை மறைய வைத்துவிட்டு கோடாலியை வரவழைத்துக் கொண்டு சோமனை தாக்க வந்தான். அப்போது சோமன் தனது பிரம்பு குச்சியை சாட்டையாக மாற்றி அந்த கோடாலியை பிடித்தான். அந்த கோடாலியில் இருந்து சக்தி ஆற்றல் வந்து அந்த சாட்டையை உடைக்க முயற்சி செய்தது. ஆனால் சோமனின் சக்தி ஆற்றல் அந்த கோடாலியை விட அதிகமாகவும் வலிமையாகவும் இருந்ததால் அந்த கோடாலி சக்தியால் சோமனின் சக்தியை எதுவும் செய்ய முடியவில்லை. சோமன் அவனது சாட்டையை வைத்து அந்த கோடாலியை அந்த வீரனின் கையிலிருந்து பிடுங்கினான். அதை பார்த்த அந்த வீரன் திகைத்து போய் அடுத்த ஆயுதம் எடுக்க கை உயர்த்தும் போது சோமன் அந்த கோடாலியை வைத்தே அந்த வீரனின் தலையை துண்டித்தான். அந்த வீரன் தலையில்லாமல் முண்டமாக அங்குமிங்கும் தள்ளாடி கீழே விழுந்தான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் சோமனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சோமன் தனது சாட்டையில் இருந்த கோடாலியை தூக்கி எறிந்துவிட்டு சென்று வெற்றி பெற்றவர்கள் வரிசையில் அமைதியாக நின்று கொண்டான். மறுபக்கம் ஆதன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் முதல் மாஸ்டர் வரை அனைவரும் திரும்பி அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி பார்த்தார்கள். அந்த பக்கம் சண்டை போடும் மேடையில் இருந்து ஒரு வீரன் காற்றில் பறந்து சென்று தரையில் விழுந்து வாயிலிருந்து இரத்தமாக வந்தது. அந்த வீரன் கண்கள் எல்லாம் சிவந்திருந்தது. அத்துடன் அவன் முகமும் சிவந்திருந்தது. அந்த மக்களும் மாஸ்டர்களும் அந்த வீரனின் முகத்தை பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் அப்படியே திரும்பி ஆதனை பார்த்தார்கள். ஆதன் தனது கையில் மின்னல் ஈட்டியுடன் நின்று கொண்டிருந்தான். ஏனென்றால் அங்கு விழுந்து தோல்வியை தழுவியது தயாளன் தான். அப்போது அங்கிருந்த மக்களில் ஒருவன், அங்க பாருங்க, அங்க தோத்து போனது அருண் இல்ல, தயாளன் தான். இது ஆதன் சொன்னதுக்கு தான் அந்த பக்கம் 6வது லெவல் சக்தியில இருந்த வீரன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இது எப்படி சாத்தியமாச்சு என்று அதிர்ச்சியுடன் கத்தினான். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். அவர்களால் அங்கு நடந்ததை சற்றும் நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் சற்று நேரத்திற்கு முன்னால் வரை அங்கிருந்த மக்கள் ஆதன் தவறான முடிவை எடுத்துவிட்டான் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது அந்த 6வது எக்ஸ்பர்ட் வீரன் தான் ஆதனிடம் தோல்வியடைந்து உயிருக்காக ஆதனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான். அதேபோல் மறுபக்கமும் ஆதன் சொன்னவாறே அருணிடம் தயாளன் தான் தோல்வியடைந்தான். மக்களின் கணிப்பு இந்த இரண்டிலும் தவறாகத்தான் முடிந்தது. அப்போதுதான் வேங்கையன் ஆதனின் வார்த்தையை யோசித்து பார்த்தான்.
ஆதன் சற்றும் யோசிக்காமல் அருண்தான் வெற்றி பெறுவான் என்று கூறியது போலவே அங்கு அவன் வெற்றி பெற்றதை நினைத்து ஆதனை பெருமிதத்துடன் பார்த்தான் வேங்கையன். பருளும் ஆதனை மிகவும் வியப்பாக பார்த்தாள். ஏனென்றால் அந்த 6வது எக்ஸ்பர்ட் வீரனிடம் ஆதன் தனது டிஃபெண்டிங் திறமையை தான் காட்டுவான் என்று பருள் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் ஆதன் அட்டாக்கிங் திறமையால் அந்த வீரனை அலற விட்டதுதான் அவளது ஆச்சரியத்திற்கு காரணமாகும். ஆதனின் கணிப்பை கேட்டு முகத்தை சுளித்துக் கொண்டிருந்த அனைத்து மக்களும் வீரர்களும் இப்போது தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஆதன் அங்கிருக்கும் அனைவரையும் பெருமிதத்துடன் பார்ப்பதை பார்த்து அங்கிருந்த மக்கள் கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. ஆதன் அப்படியே திரும்பி அவனுடன் சண்டை போட்ட வீரனை பார்த்தான். அந்த வீரன் கண்கள் முழுக்க பயத்துடன் இருந்தான். அந்த வீரன் ஆதனை பார்த்து, ஆதன் ஆதன், நான் சொன்னது தப்புதான், எனக்கு கொன்றாத ஆதன் என்று கெஞ்சுவதற்கு ஆரம்பித்தான். அதை பார்த்த ஆதன், சரி சரி பதறாத, நான் உன்னை எதுவும் பண்ண போறதில்ல சரியா? ஆனா இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இந்த மாதிரி வாய் பேசினா அது நல்லா இருக்காது, பாத்துக்கோ. ஏன்னா எல்லா வாட்டியும் நான் மன்னிச்சு விட மாட்டேன் சரியா என்று கூறினான். அதை கேட்டதும் அந்த வீரன் தப்பித்தால் போதும் என்று தலை தெறிக்க அங்கிருந்து ஓடிவிட்டான். அந்த வீரன் அந்த அரங்கத்திலிருந்து வெளியே சென்று விட்டான். அதனால் அவன் அந்த போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டான். ஏனென்றால் இதற்கு பிறகு வரும் 3வது போட்டியில் ஒருவேளை ஆதன் தன்னை தேர்ந்தெடுக்கும் நிலை வந்தால் அல்லது இறுதியில் ஆதனுடன் சண்டை வந்தால் அந்த வீரனின் உயிரை எடுக்க கூட ஆதன் தயங்க மாட்டான் என்று புரிந்து கொண்டு உயிர் தப்பித்தால் போதும் என்று ஓடிவிட்டான். வா, ஒரு 3வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன் 6வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி அடிச்சு விரட்டுறதுக்கும் ஒரு கெத்து வேணும். அந்த கெத்து ஆதனுக்கு ரொம்பவே அதிகம். அதனால நான் பீமவம்சத்து ஊர்ல ஒருவனா இருந்தாலும் இன்னையிலிருந்து ஆதனோட ரசிகண்டா என்று பெருமிதமாக கூறினான் மக்கள் கூட்டத்தில் ஒருவன். அதை கேட்டுவிட்டு அங்கிருந்த அனைத்து மக்களும் ஆமென்று தலையசைத்தார்கள். ஆதன் என்று தனது சக்தி ஆற்றலை காண்பித்ததை பார்த்த மக்கள் ஒருவேளை ஆதன் இறுதியில் லோகேஷ் மற்றும் நன்னனுக்கு எதிராக சண்டை ஓடக்கூட வாய்ப்பிருக்கிறது என்று பேசுவதற்கு ஆரம்பித்தார்கள். அவர்களை விட ஆதன் எக்ஸ்பர்ட் லெவலில் மட்டும்தான் குறைவாக இருந்தானே தவிர மற்ற விஷயங்களில் அந்த இருவரை விடவும் ஆதன் தான் சிறப்பானவனாக தெரிந்தான். இதேபோல ஆதன் வலிமையாக இருந்தால் அடுத்து வரும் சண்டை போட்டியில் அவன் இங்கிருக்கும் அனைத்து வீரர்களையும் எளிதாக வெல்லக்கூடிய வாரியராக இருப்பான் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இந்த வருடம் ஆதனின் பலம் தெரிந்தும் சிலர் அவனை கொல்ல வேண்டும் என்று கோபத்துடன் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் ஆதன் மீது அளவு கடந்த கோபம் வைத்திருந்தாலும் அவனது சக்தி ஆற்றலை பார்த்து பின்வாங்கிவிட்டார்கள். ஆதன் மேலும் தனது சக்தியை வலுப்படுத்தினான் என்றால் அந்த மீதமுள்ள வீரர்களும் பின்வாங்க வாய்ப்பிருக்கிறது. ஆதன் அங்கு பேசிக் கொண்டிருக்கும் யாரையும் அவன் சற்றும் கண்டுகொள்ளவே இல்லை. அவன் மீண்டும் சென்று வேங்கையனுக்கு அருகில் நின்றுவிட்டு பருள் மற்றும் வேங்கையனை பார்த்து சிறு புன்னகை செய்தாள். மறுபக்கம் அருணும் தயாளனை கண்டுகொள்ளவே இல்லை. அவனும் வந்து ஆதன் நின்று கொண்டிருந்த வரிசையில் நின்று கொண்டான். அப்போது வேங்கையன் ஆதனை பார்த்து, என்னப்பா, அவன் அருணுக்கு பதில் தயாளன் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவன் இந்த போட்டியிலிருந்து அடிச்சு வரட்டிட்ட என்று கேட்டான். அது கேட்ட ஆதன் சிறு புன்னகை மட்டுமே செய்தான். அப்போது பருள் ஆதனை பார்த்து, உனக்குள்ள இன்னும் எத்தனை சக்தி ஆற்றல் தான் இருக்கு ஆதன் என்று அதிர்ச்சி குறையாமல் கேட்டாள். ஹே, அதெல்லாம் எதுவும் இல்ல பருள், நான் சும்மா என்கிட்ட இருக்க சக்தியை வச்சு அடிச்சேன். அவன் அடி வாங்கிட்டு எந்திரிச்சு ஓடிட்டான் என்று கூறினான் ஆதன். அதை கேட்டு பருளுக்கு நம்பவும் முடியவில்லை. இதற்கு மேல் ஆதனிடம் என்ன கேட்பதென்றும் தெரியவில்லை. அதனால் அவள் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். ஆதன் திறமையை பற்றி அங்கு அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ஆதன் தான் அங்கிருக்கும் வம்சங்களில் சக்தி வாய்ந்த 2வது ஸ்பிரிட்டான ப்ளூ ரேங்க் கழுகு பேட்டில் ஸ்பிரிட்டை அவேக் செய்துள்ளான். அத்துடன் அவனது சக்தி ஆற்றலில் ஈட்டி சக்தி மிகவும் வலிமையானது மற்றும் அது மேக்சிமம் பவரில் இருக்கிறது. ஆதன் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி மிகவும் வலிமை மிக்கவனாக விளங்குகிறான். அவனால் இப்போது ஒரு 6வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை கூட எளிதாக வீழ்த்த முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். ஆதன் அந்த 6வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை வென்றுவிட்டு வந்து நின்று கொண்டிருக்கும் ஆதனை பார்த்த தனகிநாதனுக்கு தான் மிகவும் வருத்தமாக இருந்தது. அவர் அந்த வீரன் ஆதனுக்கு தக்க பாடம் புகட்டுவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அங்கு அப்படியே மாறுபட்ட விஷயம்தான் நடந்து அவரது எண்ணத்தில் இடி விழுந்து அதை தகர்த்தெறிந்தது. அங்கிருந்த லோகேஷ், நன்னன் மற்றும் அட்டூரியன் மூவரும் ஆதனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இப்போது வரை ஆதனுடன் சண்டை போடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதோ என்றுதான் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது. என்ன ஆதன், ஒரு 6வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை அடிச்சு விரட்டிட்டா நீ பெரிய வீரன் நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு வீரனை அடிச்சு ஜெயிக்கணும். இப்படி ஆற்றல் சக்தியில கம்மியா இருக்கவனை அடிச்சு ஜெயிச்சுட்டு சீன் போடக்கூடாது சரியா என்று கேட்டது. அதை கேட்டதும் ஆதன், பருள் மற்றும் வேங்கையின் மூவரும் வேகமாக அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்த்தார்கள். அங்கு ஜனனி நின்று கொண்டு ஆதனை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஓ, நான் அந்த 6வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை அடிச்சு ஜெயிச்சதுக்கு இப்படி சொல்றியா, இல்ல உன்ன அந்த படிக்கட்டு போட்டியில அடிச்சு அலற விட்டனே அதுக்கு சொல்றியா என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டதும் ஜனனி கன்னத்தில் பலார் என்று அறை விழுந்தது போல உணர்ந்தாள்.
அப்போது அவள் திரும்பி அங்கிருந்த அனைவரையும் பார்த்தாள். அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவளை பார்த்து கிண்டலாக சிரித்தார்கள். ஜனனி ஆதனை பார்த்து, டே ஆதன் என்று பேசுவதற்கு வந்தாள். அப்போது ஆதன் ஜனனியை குறுக்கிட்டு, ஏ நிறுத்து, நான் இன்னும் பேசியே முடியல. அப்ப நீ சொன்னதை வச்சு பார்த்தா நீ வீரன் இல்லைன்னு சொல்ல வரியா? நீ தான் என்கிட்ட படிக்கட்டுல தோத்து போன, அப்புறம் இப்பவும் நீ தான் வந்து சீன் போட்டுட்டு இருக்க. நான் சாதாரணமா தானே இருக்கேன் என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த மக்களும் ஆதன் சொன்னதுதான் சரி என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட ஜனனிக்கு என்ன பேசுவதென்று தெரியாமல் திருட்டு மொழி முழித்துக் கொண்டிருந்தாள். ஆதனின் பேச்சையும் ஜனனியின் கோபத்தையும் பார்த்த அங்கிருந்த மக்கள், ரைட்டு, அடுத்த சண்டை இவங்க 2 பேருக்கும் தான் போல இருக்கே என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மேலும் அங்கிருந்த மக்கள், ஆதன் அந்த சக்தி தாக்கத்தில் கை தேர்ந்தவனாக இருந்ததால் தான் அந்த படிக்கட்டை எளிதாக கடந்து விட்டான், இல்லை என்றால் அவன் எப்படி ஜனனிக்கு இணையானவனாக இருக்க முடியும் என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜனனி 5வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருந்தாலும் அவளது சக்தி அவ்வளவு வலிமை வாய்ந்த ஒன்று என்று அங்கிருந்த அனைத்து மக்களும், எக்ஸ்பர்ட்களுக்கும் மாஸ்டர்களுக்கும் நன்றாகவே தெரியும். இந்த போட்டியிலும் சரி, இதற்கு முன்பு ஜனனி சண்டை போட்ட வீரர்களுக்கு இடையிலும் சரி, அவள் பல மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் சக்திகளை வைத்து அவர்களை வென்றிருக்கிறாள் என்றும் சிலரை கோபத்தில் கொன்றும் இருக்கிறாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் இருக்கும் 6வது மற்றும் சில நேரங்களில் 7வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரர்களை கூட அடித்து பந்தாடுவதில் சிறந்த வீராங்கனையாக திகழ்கிறாள் ஜனனி. இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு 4வது லெவல் எக்ஸ்பர்ட் வீரனை கொன்றுதான் அந்த இடத்தையே பிடித்தாள் ஜனனி என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயமாகும். அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் ஜனனியின் பெயர் மதுரா அகாடமி முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியது. அதேபோல் அவளை எந்த ஒரு வீரனும் இதுவரை எதிர்த்ததில்லை. அவளை எதிர்த்து வெற்றி கண்ட ஒரே வீரன் ஆதன் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். அப்போது அங்கு வந்த தருண், ஜனனி, இந்த ஆதன்லாம் ஒரு ஆள்னு அவங்கிட்ட போய் நீ பேசிட்டு இருக்க பாரு, உன் சக்திக்கு முன்னாடி அவன்லாம் நிக்க முடியுமா சொல்லு? அவனெல்லாம் நீ மண்டையில தட்டி வெளியே அனுப்பியிருந்தேனா அவன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களை அடிச்சு சீன் போட்டுட்டு இருந்திருக்க மாட்டான்ல என்று கூறினான். அதை கேட்ட வேங்கையன், டே முதுகுக்கு பின்னாடி இருந்து என் நண்பன் அடிச்ச மாவீரனே, நீ அவளுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வர்றியா? இதெல்லாம் கால கொடுமடா சாமி என்று கூறிவிட்டு தலையில் அடித்துக் கொண்டான். அதை கேட்டு தருணுக்கு என்ன பேசுவதென்று தெரியாமல் திருட்டு மொழி முழித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஜனனி ஆதனை பார்த்து, தருண் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உன்னெல்லாம் அந்த மாய உலகத்திலேயே அடிச்சு கொண்டிருந்தா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்ட. நீ எல்லாம் வாய் பேசுற இல்லையா என்று ஏளனமாக கூறினாள். ஆதன் ஜனனியின் பேச்சை கேட்டு சத்தமிட்டு சிரித்துவிட்டு, அடி வாங்கிட்டு பெருமை பேசுறதும் முதுகுல குத்தி மேல வந்ததும் ஒன்னு சேர்ந்துட்டு என்னென்ன பேசுதுன்னு பாரு வெங்கையா என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு வேங்கையனும் வருளும் சிரித்தார்கள். அதை பார்த்த தருணுக்கு கோபம் வந்தது. அவன் ஆதனை பார்த்து, நான் உன் கூட பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல, அதனால உனக்கு எனக்கும் போட்டி வரும்போது உன்னை பாத்துக்கிறேன்டா என்று கூறினான். அப்போது ஆதன், ஏண்டா அப்போ நமக்கு போட்டி வர வரைக்கும் கண்ணை மூடிட்டு தான் சுத்த போறியா? போடாடே, இவன் ஒருத்தன் அப்பப்போ வந்து தம்பாஸ் பண்ணிக்கிட்டு என்று சிரித்துக் கொண்டே கூறினான். அதை கேட்டதும் ஜனனிக்கும் தருணுக்கும் கோபம் வந்தது. இருப்பினும் ஆதனை சண்டை போடும் மேடையில் வைத்து பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணிவிட்டு இருவரும் முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றார்கள். அங்கு போட்டி நடந்து கொண்டுதான் இருந்தது. அதேபோல் வாரியர் லெவல் போட்டிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது. அங்கிருந்த மக்கள் ஆதனுக்கு எப்போது சண்டை வரும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது 2 எக்ஸ்பர்ட்கள் சண்டை முடிந்ததும் ஆதனின் சண்டை நேரம் வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் மிகவும் ஆரவாரம் செய்து ஆதனை வரவேற்றார்கள். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் ஆதனின் சண்டையை பார்க்க மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அங்கு பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷத்துடன் ஆதனின் ஆற்றலை பார்க்க மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதனும் வந்து அந்த சண்டை போடும் மேடையில் நின்றான். அவன் அங்கிருந்த அனைத்து வீரர்களையும் பார்த்து கொண்டிருந்தான். அதில் ஒருவனை பார்த்து, முன்னதாண்டா வா, உங்களோட தான் நான் சண்டை போட விரும்புறேன் என்று அழைத்தான். ஆதன் எந்த வீரனை அழைத்தான்? மைதிலிக்கு காத்திருக்கும் அதிருப்தி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன?